இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மீட்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உமது ஒரே மகனை எங்களுக்காக நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்பட்டதிலும் அவர்கள் மீட்கப் பெறுவதிலும் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குகிறது. ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுடன் மக்களை வழிநடத்தினார் என்று நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நம்மை கடவுள் மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை அருள் கொடுத்து மீட்டார் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். கடவுளின் இரக்கம் தனது ஒரே மகனை அனுப்புவதாக இருந்தது. இதனால் கடவுள் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்காக, நீர் எங்களை காப்பாற்றி வழிநடத்துகிற கிருபைக்காக, நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த தவ காலத்திலே நாங்கள் உமது அன்பை உணர்ந்து, நாங்கள் உமது இரக்கத்தை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழ அருள்தாரும். இந்த ஆராதனை வழியாக எத்தனையோ அற்புதங்களை நீர் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கிற மக்களுக்கு நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்று உணர்கிறோம். உம்மை நோக்கி ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.